இப்போ சொல்லுங்க. 100% விஜய் தான் வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பழைய ஆளுங்களே இருக்கிறாங்க, எந்த முன்னேற்றமும் இல்லை. இதுக்கப்புறம் ஒருத்தவங்க வளர்றவங்க அவங்க வளர விட்டு பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்றது. ஆனால் டிஎம்கே இது மாதிரி 70 வருஷம் கட்சி, ஏடிஎம்கே இவ்வளோ பெரிய கட்சி, இதை வந்து விஜய் தாக்கு பிடிப்பாருன்னு நம்புறீங்களா சார்? கண்டிப்பாக தாக்கு பிடிப்பார். எதை வச்சு நான் சொல்கிறேன், நான் இது வரைக்கும் டிஎம்ஏ ஆட்சி இருக்குது, நிறைய ப்ராப்ளம் இருக்குது. பெண்கள் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்புன்றது இது வரைக்குமே அந்த ஆட்சியில் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறம் விஜய் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நிறைய மாற்றங்கள் நடைபெறும். அதுக்கு இன்னைக்கு எங்கள் மக்களுக்கு அதிக ஓட்டு விஜய்க்கு தான் இருக்குது. கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு ஒரு பயத்தை காட்டிட்டேன்னு திமுக சொல்கிறாங்க. அது வாய்ப்பே கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவத்தில் வந்து விஜய் வந்து அங்கே இடம் கேட்டிருந்தாரு. பட் வந்து அதுக்கு மக்கள் அதிக அளவு விஜய்க்கு வந்து கூடுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இட வசதி வந்து கொடுத்துருக்கணும். பட் இதில் ஏதாவது ஒன்று பண்ணணுமேனு சொல்லிட்டு திமுக வந்து சின்ன இடத்த வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து இந்த சம்பவமே நடந்தது. அது முழுக்க முழுக்க திட்டமிட்டு தான் செஞ்சுருக்காங்க. விஜய் ஆதரிச்சாலே தற்கொலைங்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? தற்கொலைன்னு சொல்கிறவங்க தான் தற்கொலை எனக்கு. ஏன்னா அவர் வந்து முன்னேறணுன்றது மக்களுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அது வந்து அவங்களால வந்து ஏற்றுக்க முடியல. எங்கே இவர் முன்னாடி வந்து மக்களுக்கு நிறைய செஞ்சிட போகிறாங்க, அவங்களுக்கு பயம் வருதான்னு அவங்க தான் தற்கொலை சொல்கிறவங்க தான். ஆனால் குறிப்பாக வந்து இந்த இலவசங்களை நம்பி தான் இருப்பாங்க இல்லையா? இலவசம்ன்றது பார்க்குறது தப்பு எனக்கு தெரிஞ்சு. புரியுதுங்களா? காசு பணத்தை காட்டி ஓட்டை வாங்குறாங்க, விலை பேசி வாங்குறாங்க. புரியுதுங்களா? அதுக்கு பேர் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து மக்களோட தீர்மானம், யார் வந்தால் என்னன்றது மக்களோட தீர்மானம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ முழுக்க முழுக்க நீங்களே இந்த வாட்டி பாருங்கள், சிஎம் ஆட்சிக்கு விஜய் தான் கண்டிப்பாக. ஸ்பீச் கேட்டீங்களா? நீங்கள் ஸ்பீச் கேட்டீங்களா? பேசுறது கேட்டீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு கொள்கையெல்லாம் குறிப்பாக வந்து சொல்லிருக்காரு. ஆமாம், அவர் சொல்கிறது நிறைய கேட்டிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட விருப்பம். யார் என்ன பண்ணுறாங்க நம்ம கரெக்டாக போடணும். சரிங்களா? நாட்டுக்கு யார் என்னென்ன பண்ணால் நீங்களும் இத்தனை வருஷம் நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏதாவது முன்னேற்றம் ஏதாவது இருக்கா நீங்களே சொல்லுங்கள். காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க, அவ்வளோ. அந்த இப்போ வர எலெக்ஷன் பாருங்கள், மக்கள் மன ரீதியாக ஓட்டு போடுவாங்க. விஜய்க்கு நிறைய ஓட்டு விஜய்க்கு தான் இருக்கும். இந்த பெண்கள் குறிப்பாக வந்து இந்த டிவி, சேலை, ஃபேன் எல்லாம் கொடுத்தாங்கனால ஓட்டை மாற்றி போடுவாங்க. அப்படி கிடையாது, அதெல்லாம் வாங்கிக்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி. நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு ஆதரவாக இருந்தீங்க சார்? இதுக்கு முன்னாடி நான் வந்து ரெட்டலைக்கு தான் போட்டுருக்கேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து பெண்களுக்கு வந்து நிறைய வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்போ அம்மா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மா இருக்கும்போதே நெருங்க விடலை திமுக ஆட்சியை. கரெக்டாக பார்ப்பாங்க, எது கரெக்டு எது தப்பு. தனியாக இருந்தாலும் ஒரு அயன் லேடியாக இருந்தாலும் தவறுன்றதை தட்டி கேட்பாங்க. புரியுதுங்களா? அதுதான் அம்மா. அதேமாரி அப்பயே இருக்கும்போது விஜயகாந்த் சார் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய கூட்டம் வந்து திரண்டு நிற்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே கூட்டத்தை விட திரளாக விஜய்க்கு வந்து நிற்குது. இந்த வாட்டி வந்து விஜய் எலெக்ஷனில் கண்டிப்பாக நிற்பாரு. இந்த ஒரு தேர்தலோட விஜய் தோத்து போயிடுவார், திரும்ப படம் நடிக்கிறதுக்கு பயந்து ஓடுவார் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இதெல்லாம் கிடையாது. அவர் நினைச்சா ஒரு படம் நடிக்கலாம். அப்படிலாம் கிடையாது. 2024 இப்போ கண்டிப்பாக 100% சொல்கிறேன், விஜய் தான் வருவார். முழுக்க முழுக்க விஜய் தான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன் இப்போ வந்து ஏன்னா ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது, அதையும் தாண்டி ஏன் விஜய்க்குன்னா என்ன? ஸ்டாலின் தான் ஓட்டு போடுறோம். ஓட்டு போடுறோம். இப்போ வந்து வர வாலிபர்கள் சொல்றாங்களா, இப்போ வந்து நான் எங்கள் அம்மா அப்பா அவங்க பேச்சை கேட்டு ஓட்டு போடுறோம். இப்போ வந்து இவங்க பேச்சை கேட்டு நம்ம அவருக்கு ஓட்டு போடுறோம். யாருக்கு? விஜய்க்கு ஓட்டு போடுறோம். இப்போ மெஜாரிட்டி வந்து விஜய்க்கு தான் அதிகம். வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது? வீட்டில் நிறைய ஓட்டு இருக்குது. எல்லாமே டிஎம்கே தான். எல்லாமே வந்து விஜய்க்கு தான் ஓட்டினாரு. ஏன்னா இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே போடுறாங்க. நான் ஒரு ஆள் மட்டும் தான் ஏடிஎம்கே போடுறேன். எல்லாருமே டிஎம்கே இருக்கிற ஆளுங்களே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் ஓட்டுன்ட்டாங்க. அப்படின்னா நீங்கள் எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, யார் என்ன பண்ணுறாங்கன்னு வெட்ட வச்சு நம்ம ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க வந்து வளர்றதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். மக்கள் வந்து கொஞ்சம் சிந்திக்கணும். இதுக்கு மேலே பழைய மாரி இல்லாமல் இவங்க இதை கொடுக்குறாங்க அதை கொடுக்குறாங்கன்னு போவாங்க. மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு ஓட்டு போட்டாலும் இந்த தடவை நல்லா இருக்கும். டிவிக்கு வரும்னு சொல்லிட்டு விஜய், எடப்பாடி, ஸ்டாலின், விஜய் தான். என்ன காரணம்? விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாலே அவங்க வந்து இந்த மாதிரி தற்கொலை அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, அறிவா பேசுற தற்கொலை சொல்லுவாங்க. அதனால விஜய் தான் வரணும். நம்ம வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்கு சார்? டிவிக்கு, விஜய்க்கு மட்டும்
4 ஓட்டுமே விஜய்க்கு தான். நீங்க சொல்லுங்க யாரு என்ன காரணங்க விஜய்க்கு ஓட்டு போடணும்? விஜயகாந்த் வர வேண்டியது அவர் வரணுங்க, விஜயாவது வரணுங்க அப்படின்னு வந்தா கண்டிப்பா நாங்க ஓட்டுல விஜய். இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கட்சிக்கு போட்டுட்டு இருந்திருப்பீங்க இல்லைங்களாக்கா? ஏதோ ஒரு கட்சிக்கு வச்சுக்கோங்க, ஏடிஎம் டிஎம்கே அப்படி முன்னாடி ஓட்டு போடுறப்போ ஏன்னா ஏதோ வீட்டுல அம்மா சொல்றத போடுவோம், எங்க வீட்டுல யாராவது சொல்றத போட்டேன். இப்பதான் நான் மனசார போடுறது விஜய். ஒருவேளை அந்த வீட்டுல வந்து அதெல்லாம் முடியாது டிஎம்கே போடு ஏடிஎம்கே போடுறதுன்னா என்னக்கா பண்ணுவீங்க? இல்ல அது யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டேன் சொல்றாரு. இப்போ வந்து நாம எல்லாமே முடியாது. நீங்க தான் முடியாது. டிவிகே தான். இப்போ போன வாரம் எலெக்ஷன்ல சும்மா அந்த கேலி பண்றாங்க இப்ப அந்த தற்கூரிகள் அப்படின்னு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணா சொல்றாங்க. அதெல்லாம் பத்தி எப்படி பாக்குறீங்க? என்ன நினைக்கிறீங்க? நன்றிக்கா. 2026 யாரு சிஎம் வருவாங்க? ஐயோ வேணும் வேணாம் நீ வா. ஸ்டாலின் வேணாம் ஏய் கிளிப்பா இருக்கவா இல்ல ஒரே ஒரு சொல்றீங்க. ஆனா வந்து அது ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? சூழ்ச்சியெல்லாம் மீறி அண்ணா தான் கண்டிப்பா வருவாரு. சூழ்ச்சியெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பா புரியல, தெரியும் எல்லாருக்கும். என்ன சூழ்ச்சி பண்ணாலும் அண்ணா தான் வருவார். கடைசி ஒரு இன்னைக்கு வந்து சொல்றாரு டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கெல்லாம் ஓட்டு போடும்போது அது உங்க மாதிரி ஆளுங்களை தற்கொலைன்னு சொல்லல, டிவிகேக்கு ஓட்டு போட்டால் மட்டும் தற்கொலைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இவ்வளோ வருஷமா அவங்களே தான் மாறி 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 வந்து நாட்டில் எதுவும் ஒரு பெரிய முக்கியமாக எதுவும் மாறல. ஒரு மாற்றம் வரணும்னா அண்ணா தான் கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக ஏன் அவர் உங்களுக்கு பேச வேண்டாம்னு சொன்னாங்க? ஏன்னா பிரச்சனை ஆயிருன்றாங்க. ஆனால் நாங்களாம் டிவிக்கு பயப்பட மாட்டோம். தேங்க்யூ. சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி வந்து அவரு டிஎம்கே அப்படின்னாரு, நீங்க என்ன டிவிகே அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆமா நான் விஜய் ஃபேன்ஸ் வந்து அப்பத்துலேருந்து. பட் நாங்கள் டிவிக்கே தான் ஓட் பண்ணலான்னு இருக்கோம் 2026ல. அது வந்தால் நல்லா இருக்கும், இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை. ஆமாம் கண்டிப்பாக. டிவிகே டிஎம்கேன்னு ஒரு போட்டி நடக்குது, எப்படி பாக்குறீங்க? ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. நாங்களும் டிஎம்கே தான் பண்ணிட்டு இருந்தோம். சரி இப்போ டிவிக்கே போடலாம். வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்கு? எங்க வீட்டில் பாதி பேர் ஒரு விஜயோட ஃபேன்ஸ் தான். அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க டிவிக்கே. அவரே ஒரு 2-3 பேர் தவிர மற்றபடி எல்லாமே அப்படிதான். அவரை கன்வின்ஸ் பண்ணி டிவிக்கு ஓட்டு போட வைக்க வாய்ப்பு இருக்கா? அது நாங்க பண்ணிடுவோம். பண்ணிடுவீங்க. பிரெயின் வாஷ் பண்ணி போட்டு வச்சிரும். சரி நீங்க சொன்னா கேட்பாரா? 100%. எல்லாருமே வந்து விஜய்க்கு தான் ஓட்டினாரு. ஏன்னா இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே போடுறாங்க. நான் ஒரு ஆள் மட்டும் தான் ஏடிஎம்கே போடுறேன். எல்லாருமே டிஎம்கே இருக்கிற ஆளுங்களே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் ஓட்டுன்ட்டாங்க. அப்படின்னா நீங்கள் எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, யார் என்ன பண்ணுறாங்கன்னு வெட்டார் வச்சு நம்ம ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க வந்து வளர்றதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். மக்கள் வந்து கொஞ்சம் சிந்திக்கணும். இதுக்கு மேலே பழைய மாரி இல்லாமல் இவங்க இதை கொடுக்குறாங்க அதை கொடுக்குறாங்கன்னு போவாங்க. மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு ஓட்டு